வணக்கங்க. இன்னைக்கு நம்ம முருங்கா பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவ போடுங்க. பிரியாணி மசாலா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதங்குனதுக்கப்புறம் தயிர் 1 ஸ்பூன் போடுங்க. ஆ இது போட்டதுக்கப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. வதங்குனதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்து குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. பிரியாணி சூப்பராக வெந்திருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுவையான பிரியாணி ரெடி.